எவ்வளவு கஷ்டங்களும் எவ்வளவு வலிகளும் மனவேதனைகளும் இருக்கிறது என்பது அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களை ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நபராக பார்ப்பாங்க. தன்னம்பிக்கையும் சரி, இவங்க எதுக்குமே பயப்பட மாட்டேங்காங்க, ஒரு வலிமையான ஒரு நபராக இருக்கிறார்கள் என்று அனைவருமே உங்களை வெளிப்புற தோற்றத்தில் வைத்து நிச்சயமாக பார்ப்பாங்க. உங்களுடைய வெளிப்புற வலிமையின் பின்னால் நீங்க சந்தித்த கஷ்டங்கள் மிகவும் ஆழமானவை. அது யாருக்குமே நிச்சயமாக தெரியாது. நீங்க ஒரு வலிமையான நபரா வந்திருக்கீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும், போராட்டங்களும் எந்த அளவுக்கு கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் உங்களுடைய கையை விட்டு நழுவியிருக்கும் போன்ற எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதெல்லாம் நடந்தால் மட்டுமே ஒரு மனிதனை வலிமையாக மாற்ற முடியும். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் பெரிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு நபரா வரணும் அப்படின்னா, நீங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் சாதாரணமான ஒரு பிரச்சனைகளாக இருக்காது. ஏற்பட்ட தடைகளும் சாதாரணமான ஒரு தடைகளாகவும் இருக்காது. இது உங்களுடைய மனதையும் சரி, உங்களுடைய நம்பிக்கையும் சரி, சோதித்த ஒரு தருணங்களாக இருக்கும். உங்களுடைய மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் யாரிடமும் கூற மாட்டீங்க. இரவு நேரத்துல உங்களுக்குள்ள நீங்களே கூறி உங்களுடைய மனதை தேத்திக் கொள்வீங்க. இதைத்தான் இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருடங்கள் வரை நீங்க செய்து கொண்டு இருந்த ஒரு மனிதராகவே இருப்பீங்க. உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை கூட நிச்சயம் நிறைய பேர் சோதித்திருப்பாங்க. நீங்க ஒண்ணு நடக்கும்னு நினைப்பீங்க. ஆனா அது உங்களுடைய கையை மீறி சென்றுவிடும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு துன்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். நீங்க பலமுறை தனியாக போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு நிலைமையிலிருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் நீங்க கஷ்டத்திற்கு ஆளாகி கொண்டே இருப்பீங்க. யாரிடமும் சொல்லாம உங்களுடைய கண்ணீரை உங்களுக்குள்ள தாங்கி வெளியே ஒரு வலிமையான ஒரு முகத்தை காட்டியதுதான் உங்களுடைய உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த ஒரு வாழ்க்கையில் தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளையும் ஏற்பட்டிருக்கலாம். பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகளையும் நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கலாம். அதே அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றிய ஒருவரும் நிச்சயமாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. அது ஒரு அந்நிய மனிதர் கிடையாது. வெளியிலிருந்து வந்த ஒரு மனிதர் கிடையாது. நீங்கள் மிகவும் ஒரு நம்பிய மனிதர். காலம் காலமா அவங்கள நீங்க அவங்க மீது வைத்திருக்க நம்பிக்கை அவ்வளவு அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார். அவர் உங்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதை மதிக்காமல் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பார். நீங்கள் எதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தீர்களோ அதையே அவங்க மற்றவங்களிடம் போய் கூறியிருப்பார். எனவே அந்த ஒரு மாற்றம், அந்த ஒரு ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பாதிப்பையே கொடுத்திருக்கும். இந்த ஒரு அனுபவம் தான் உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு காயத்தை விட்டு சென்றிருக்கும். அந்த ஒரு காயமும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் தீராமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இதற்கு பிறகு நீங்க யாரையும் முழுமையாக நம்ப முடியாம போயிருப்பீங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நம்பி ஏமாந்ததே போதும். இனிமே நம்ம யாரையும் நம்பக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை நீங்க நிச்சயமா அடைந்திருப்பீங்க. அதுவும் நம்ம உயிருக்குயிரா நம்பிய மனிதர்களை இனிமே நம்பவே கூடாது என்ற ஒரு முடிவை நீங்க நிச்சயமாக எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு உதவியும் நிச்சயமாக இருக்கும். அதுவும் ஒரு மனிதரால நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க மிகவும் கஷ்டத்துல இருந்த ஒரு தருணத்துல யாருமே உங்களுக்கு உதவி செய்திருக்க மாட்டாங்க. யாரிடம் போவது என்றும் உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்த ஒரு தருணத்துல யாரும் எதிர்பார்க்காத ஒரு நபர் வந்து உங்களுக்கு உதவி செய்தார். அது யாருன்னு உங்களுக்கு கூட தெரியாது. அந்த ஒரு உதவியை உங்களால மறுக்கவும் முடியல. உங்களுடைய ஈகோ கூட அதை தடுக்கல. தடுக்காம அந்த ஒரு உதவியை வாங்கிக்கிடுச்சு. ஏன்? உங்களுக்கே தெரியுது இந்த ஒரு நேரத்துல யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நமக்கு கிடைக்கிற உதவியை நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னு உங்களுக்கே தெரிந்து அந்த ஒரு உதவியை நீங்க வாங்கிக்கிட்டீங்க. அந்த ஒரு உதவி உங்களுக்கு பணம் மட்டும் கிடையாது. அது உங்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். யாருன்னு தெரியாதப்பமே அவங்க நம்மளுக்காக இவ்வளவு பண்றாங்க. ஆனா அவங்க கூட நம்ம பழகிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க நம்ம கூட உயிரா இருப்பாங்க என்பதை உணர்ந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில பழக்கம் அதிகமாக கொண்டிருக்கும். அதிகமாகி அது உங்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை கொடுத்திருக்கும். இன்னும் நல்ல மனசு கொண்டவங்க இருக்கிறாங்க என்று நீங்க உணர்ந்த தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். புதிதாக யாருன்னே தெரியாத ஒரு நபர்கள் மீது கூட அவங்க உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுத்த நபர்களும் இருப்பாங்க. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மாதிரி துரோகம் செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நம்பி ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். பலமுறை நீங்க நல்ல எண்ணத்துடன் நம்பியவங்க உங்களுடைய பின்னால் வேறு விதமாக நடந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. இந்த அனுபவங்கள் உங்களை சற்று கடினமாக மாற்றியிருக்கும். இப்போது நீங்க யாரையும் எளிதில் உள்ளே வர விட மாட்டீங்க.
மனதிற்குள்ள யாரையும் நம்பவும் மாட்டீங்க, யாரையும் மனதிற்குள்ள வரவும் விட மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இப்பொழுது நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. குடும்பத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளும் உங்களை இன்னமும் மனவேதனைக்கு ஆளாக்கும். அது பெரிய சண்டைகளாக இருக்காது. ஆனா புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சுக்கள், மதிப்பில்லாத ஒரு அணுகுமுறைகள், உங்களுடைய உணர்ச்சிகளை யாரும் கவனிக்காத ஒரு நிலைமைகள், இந்த மாதிரி சில செயல்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். இவைதான் உங்களை அதிகமாக பாதித்து கொண்டு இருக்கிறது. வேலையிடத்துல நீங்க சந்தித்த சவால்கள் கூட குறைவானவையாக கிடையாது. அது உங்களுடைய உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்காமல் போன தருணங்களாக நிச்சயமாக இருக்கும். நீங்க செய்த வேலையை மற்றவங்க எடுத்துக்கொண்ட தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். சிலர் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முயற்சி செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் விட்டு விடாமல் அதுதான் உங்களுடைய பலமாக உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக இருந்திருக்கும். நம்பியவங்க கூட உங்களுடைய பேச்சை மறுத்த சில அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு முக்கியமான மாற்றம் உங்களுக்குள்ள ஆரம்பமாகும். இந்த ஒரு இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான நபரை நுழைய வைக்கும். நுழைய வைத்து அந்த ஒரு நபரின் மூலம் உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு வேண்டியவைகள் இது அனைத்தையும் நிச்சயமாக உங்களால அடைந்து கொள்ள முடியும். அந்த ஒரு நபர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். இல்லதான் உங்களுடைய நண்பராக கூட நிச்சயமாக மாறவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக அவர் மாறியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் வருவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? யாரை நம்பணும்? எப்போது அமைதியாக இருக்கணும்? எப்போது பேசணும்? என்பதை உங்களுக்கு கடந்த காலம் நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல பேசணும், யாரை நம்பணும்னு தெரியாம கடந்த காலத்துல நீங்க எவ்வளவோ கஷ்டங்களுக்கு ஆளாகி இருப்பீங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல இந்த கஷ்டங்களிலிருந்து எப்படி வெளிவரணும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். எனவே இந்த ஒரு பாடத்திலிருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு நேரத்துல உங்களை புரிந்து கொள்ளுங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த அனுபவங்கள் தாங்க இப்போது உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். குடும்பத்திற்காக நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பலனானது கிடைக்கும். அந்த ஒரு பலனின் மூலம் உங்களுடைய குடும்பமும் சரி, உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இந்த ஒரு நேரத்துல நன்மைகளை நிச்சயமா அடைந்து கொண்டு இருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு நிம்மதி உங்களுடைய வீட்டில் உருவாக்கும். உங்களுடைய உறவுகளும் பொதுவாக சரியாகிவிடும். குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு சரியான ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில தரப்போகக்கூடிய உதவிகள் நேரடியாக கிடையாது. மனிதர்கள் மூலம் நிச்சயமாக தெரியும். அந்த ஒரு மனிதர்கள் தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கடவுள் போல நிச்சயமாக காட்சியளிப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களையும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களால சந்திக்க முடியும். ஒரு சரியான நபரோ, சரியான நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில நுழைவார். ஆனா அவர் நுழையும் பொழுது, உங்களுக்கு அவரை பார்க்கும் பொழுது, யார்ரா இவன்? நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க வந்த ஒரு நபர் போல இருக்கிறான் என்பது உங்களுக்குள்ள தோன்றும். ஆனா அந்த ஒரு நபர் தான் உங்களுடைய வாழ்க்கையோடைய பாதையை நிச்சயமாக மாற்றுவார். மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்வார். உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எதிர்பாராத மகிழ்ச்சி எப்படி தெரியுமா இருக்கும்? அது ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கலாம். ஒரு பழைய பிரச்சனை முடிவதாக கூட நிச்சயமாக இருக்கலாம். அல்லது ஒரு நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். உங்களுக்கு கிடைக்க